ஹாய் கைஸ், எப்பயும் ஒரே மாதிரி சாம்பார் சட்னி வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸான கடப்பா எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பவுல் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். வறுத்தக்கப்புறம் அதோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே ஒரே ஒரு உருளைக்கிழங்கை நான் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 பவுல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அதில் உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பருப்பை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோம்ல, அந்த ஸ்பைசஸும் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இது வதங்கட்டும். வதங்குறது கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நல்லா பழுத்த தக்காளியை ஒரே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்ச பருப்பு இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சலாம், அந்த பேஸ்ட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா போதும். அவ்வளோதான், நல்ல ஒரு டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா ரெடியாகிடும். இது தோசைக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது சாம்பார் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் குருமா மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துலாம். எப்பயும் ஒரே மாதிரி சாம்பார் சட்னி வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. நல்லா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.